அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக அமைச்சர் நேரு கையில் இருக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த 2 மெகா ஊழல் தொடர்பாக நடவடிக்கை கோரி ஏற்கனவே தமிழக டிஜிபிக்கு டெல்லியிலிருந்து அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருந்தது. இப்போது 3வது ஒரு ஊழலை கண்டுபிடித்து டிஜிபிக்கு மேலும் ஒரு கடிதத்தை அமலாக்கத்துறை அனுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக தமிழக பாரதிய ஜனதாவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் இருப்பதாவது: அரசு பணிகளுக்கு 888 கோடி ரூபாய் லஞ்சம், அரசு ஒப்பந்தங்களுக்கு 1020 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய வரிசையில் 3வது பணியிட மாற்றம் வழங்கவும் லஞ்சம் வாங்கிய விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த லஞ்ச ஊழல் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி 3வது அறிக்கையை இப்போது தமிழக காவல்துறை தலைவரிடம் அமலாக்கத்துறை சமர்ப்பித்துள்ளது. இந்த பல ஆயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் அனைத்தும் திமுக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேருவின் சாதனைகள். அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தில் புகைப்படங்கள், வாட்ஸ்அப் உரையாடல்கள், டிஜிட்டல் சாதனங்களில் இருந்து அதிகாரிகளின் பணியிட மாற்றம் மற்றும் பதவி நியமனங்களுக்காக 365.87 கோடி ரூபாய் லஞ்சம் வசூலிக்கப்பட்டதற்கான ஆவணங்கள் கிடைத்துள்ளன. மிகப்பெரிய ஊழல் நெட்வொர்க் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பணி வழங்கவும் பணியிட மாற்றத்துக்கும் அரசு அதிகாரிகள் 7 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை லஞ்சம் கொடுக்க கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் கொடுக்க இப்போது 2 விளக்கங்களே உள்ளன. தனது தலைமையிலான ஆட்சியில் நடைபெறும் பூதாகரமான ஊழல்களை வேண்டுமென்றே கண்டுகொள்ளாமல் இருப்பது அல்லது அவரும் இந்த ஊழல்களில் முழு உடந்தையாக இருப்பது. உறுதியான ஆதாரங்கள் கையில் இருந்தும் KN நேரு மீது FIR பதிவு செய்ய தமிழக காவல்துறைக்கு உத்தரவிடாமல் இருப்பது திமுக ஆட்சியின் நிர்வாகம் எவ்வளவு சீரழிந்துள்ளது என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது என்று அண்ணாமலை கூறியுள்ளார்.